அப்ப இந்த முறை வேலூருக்கு விஜய் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். 23ஆம் தேதி வேலூருக்கு வருகிறார். வேலூர் மக்கள் உஷாராக இருங்க. ஏன்னா இவர் அந்த ஊரை நோக்கி வரும்போது இவரோடு சேர்ந்து ஒரு யமதர்ம வாகனம் ஒன்று வரும். அந்த வாகனத்தை பார்வையிடுவதற்காக கூட்டம் கூட்டமாக தறிக்கிட்ட அந்த ரசிக குஞ்சுமணிகள், அறிவில்லாத ரசிக குஞ்சுமணிகள், மங்குனிகளாக இருக்கிறவர்கள், தற்கூரி கும்பல் பின்னாடியே விரட்டிட்டு போகும். தாயை அடிச்சுட்டு கூட அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு கடந்த சேலம் கூட்டத்துல ஒரு 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 தற்கூரி ஒண்ணு சொன்னிச்சு பாத்தீங்களா, 5000 ரூபாய் வாங்காதுன்னு எங்க அம்மாவை அடிச்சாங்க. அது எங்க திருந்த போகுது? இப்படித்தான் ஒரு தவறான ஜென்சி கூட்டத்தை விஜய் உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பெண் சொல்லுது, 2.5 வயசு குழந்தைய வெயில்ல கூட்டிட்டு வந்து, குழந்தை போனா போயிட்டு போதுங்க, எங்க அண்ணனை பார்க்க வந்தால, எனக்கு அது போதும் அப்படின்னு பேசுது. ஆபத்தான மனநிலைக்கு அவர்களை மாற்றி கொண்டிருக்கிற விஜய் என்கிற மிக மோசமான மனிதர். நான் பாரு என் குழந்தைய எங்க அம்மாட்ட விட்டு வந்தேன், எனக்கு மயக்கம் வரல, எனக்கு எதுவும் வரல, ஆனா கரூர்ல 41 பேருக்கு விஷ ஊசி போட்டு கொண்டாங்கன்னு ஒரு பொண்ணு வந்து பச்சையா வந்து பொய் பரப்புகிறது, வதந்தி பரப்புகிறது. இது எல்லாம் செய்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு முதல் முறையா வாக்களிக்கிற வாக்காளராக இருப்பாங்க. இல்லைன்னா அவர்களுக்கு 21 வயசு 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். அனுபவம் என்பது இருக்காது. அவர்களுக்கு இந்த நடிகர் மாயையில இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு அந்த நடிகர் மாயை என்பதை விட்டு அகலாமல் அப்படியே எங்க பார்த்தாலும் விஜய் முகமா தான் தெரியுது. யமதர்ம வாகனம் வந்தா கூட அது விஜய் முகமா தான் தெரியுது. நாம என்ன பண்ண முடியும்? இப்ப வேலூர் மக்கள் நீங்க உஷாரா இருங்க. 23ஆம் தேதி அங்க அவர் வருவதற்கான அதற்கான ஒழுங்குகள் செஞ்சிருக்கிறாங்க.